फोर्थ कॉम्प्रिहेंशन पेज नंबर 41 இருக்கு. मेरे शिक्षकों ने मुझे इतना ऊंचा उठा दिया. मेरे शिक्षकों தான் என்னோட டீச்சர்ஸ் தான் मुझे என்ன इतना ऊंचा उठा दिया இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க. उनके कारण ही அவங்களால தான் आज आज बुलंदिया को ऊंच रहा हो நான் இப்போ சிகரத்தை தொட முடிஞ்சது, அதாவது உயரத்தை அடைய முடிஞ்சது. हमारे जीवन में நம்மளுடைய லைஃப்லயே हमें நமக்கு शिकार पर लाने वाले 3 व्यक्ति है होती है. அதாவது நம்மளுடைய லைஃப்லயே நமக்கு நம்மளை மேலே கொண்டு வரதுக்கு, அதாவது வந்து ஷீகர் பர் லானே வாலி அப்படின்னா மேலே கொண்டு வரதுக்கு 3 வியக்தி 3 மனிதர்களால் மட்டும்தான் முடியும். வே மாதா பிதா और குரு ஹே, அவங்க தான் வந்து நம்மளுடைய அம்மா அப்பா அண்ட் டீச்சர்ஸ். ஏ தீனோன் ஹே, அவங்க 3 பேர் மட்டும்தான் ஹமாரே மன்மே நம்மளுடைய மனசுல சர்வோத்தம் விஜார் அப்படின்னா நல்ல பண்புகள் நல்ல எண்ணங்களையும் அவர் சரித்திரக்க பேஜார் பன் கர் சக்தே ஹே, அதாவது நல்ல பண்புகளையும் விதைக்க முடியும். ஓகே, நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் அந்த 3 பேரால் தான் நம்ம மனசுல விதைக்க முடியும். கிஸ்னே அப்துல் கலாம் கோ ஊஞ்சா உட்டாயா, கிஸ்னேனா யாரு, அப்துல் கலாமை ஊஞ்சா உட்டாயா உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க, அதாவது உயர்த்தினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. शिक्षकों அதாவது டீச்சர்ஸ் தான் அப்துல் கலாம்கோ ஊஞ்சா உட்டாயா, டீச்சர்ஸ் மட்டும்தான் அப்துல் கலாமை உயர்த்தினார்கள். ஹமே ஷீகர் பர் லானே வாலே கோன் கோன் ஹோத்தி ஹே, நம்மளை உச்சத்திற்கு கொண்டு போவர்கள். ஷீகர் பர் லானே வாலேனா உச்சத்துக்கு கொண்டு வரவங்க. கோன் கோன் ஹோத்தி ஹே யாரா இருக்காங்க. ஹமே ஷீகர் பர் லானே வாலி மாதா பிதா அவர் குரு ஹோத்தி ஹே, நம்மளை உச்சத்துக்கு கொண்டு வரவங்க நம்மளுடைய அம்மா அப்பா அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான். மாதா பிதா அவர் குரு கா கரியத்தே கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாதா பிதா அண்ட் குருவோடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கடமை அப்படின்னா கர்த்தவ்ய அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். ஓகே, மாதா பிதா அவுர் குரு ஹமாரே மன்மே, மாதா பிதா அண்ட் குரு வந்து நம்மளுடைய மனசுல சர்வோச்ச விசார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறந்த எண்ணங்கள். அவர் அண்ட் சரித்திரக்கா பேஜாரோன் பர் கர் சக்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சரித்திரக்கா விசாரோன் பர் கர் சக்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல பண்புகளை விதைக்க முடியும், அதாவது நல்ல குணங்களை நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் அவங்களால தான் விதைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதோட லெசன்ஸோட இது முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வோதம் விசார் அப்படின்னா சிறந்த எண்ணங்கள். நெக்ஸ்ட் சரித்திரக்க பேஜார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறந்த பண்புகள்னு அர்த்தம். ஓகே, பேஜார்பன் கர் சக்தே ஹே அப்படின்னா விதைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்